ஒரு வார்த்தை, உறவுகள் கூட மாறிவிடும். கணவன் மனைவி இப்போ ஒரு புதிய குடும்பம், 2 பேருக்குமே. நான் சொல்ல வந்த கருத்து, என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, வார்த்தைகளை பின்பற்றுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள், சபையை பின்பற்றுங்கள், போதகரை பின்பற்றுங்கள், ஊழியனை பின்பற்றுங்கள். வேதம் சொல்கிறது, கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு 8 காரியங்கள். நம்பர் 1, கண்டினியூ யுவர் ஃபெய்த், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 2வது, கண்டினியூ யுவர் பிரேயர், ஜெப வாழ்க்கையிலே நிலைத்திருங்கள். 3வது, கண்டினியூ இன் யுவர் டாக்ட்ரின், உடைய கொள்கைகளை, யுவர் கான்செப்ட் நிலைத்திருங்கள். 4வது, எதை கற்றுக்கொண்டீர்களோ நிலைத்திருங்கள். நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார்.